இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நாங்க பார்க்க போறது எப்படி ஒரு பிசி டு பிசி கனெக்ஷனை பில்ட் பண்ணிக்கொள்ளலாம். சேம் டைம் ஸ்விட்ச் டு ஸ்விட்ச் கனெக்ஷனை எப்படி கன்ஃபிகர் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி செக் பண்ணிட்டு வர போறோம். சிஸ்கோ பேக்கெட் ரேசர் அப்படி என்ற இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இனிஷியலா நாங்க பிசி டு பிசி கனெக்ஷன் ஒன்றை பில்ட் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ரெண்டு பிசிஸ் வந்து தேவையா இருக்கும் டிரெக்ட் கனெக்ஷனை மேக் பண்ணி கொள்றதுக்காக. ஸோ இதுல நெட்வொர்க் டிவைசஸ் என் டிவைசஸ் இருக்கிற இந்த ஆப்ஷன்ல நாங்க என் டிவைசஸ்ல பிசி அப்படி என்று சொல்லி இருக்க போற ரெண்டு பிசி எடுத்து நான் டைரக்டாவே இங்க வச்சுக்கொள்றேன். இனிஷியலா சில விஷயங்கள் பார்த்துட்டு வருவோம். இந்த பிசியை நாங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கல பிசி பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் வந்து அப்பியர் ஆகும். தென் இந்த பிசி பிசிக்கல் இன்டர்ஃபேஸ்ல வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டா எங்களுக்கு ஈதர்நெட் போர்ட் வந்து அவைலபிளா இருக்கு. சப்போஸ் இந்த ஈதர்நெட் போர்ட்டை நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இந்த கனெக்ஷன்ஸை பில்ட் பண்றது ஈதர்நெட் போர்ட் இல்லாமல் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. பட் டிஃபால்ட்டா எங்களுக்கு வைஃபை கார்டு வந்து அதுக்கான போர்ட் இங்க ஆக்டிவ்ல இருக்காது. இந்த பிசியை நான் ஆஃப் பண்ணலாம் ஆன் பண்ணலாம். எந்த ஒரு பார்ட்ஸை ரிமூவ் பண்ணிக்க சரி அல்லது அட் பண்ணிக்கல சரி நாங்க அதை ஆஃப் ஸ்டேட்ல தான் வச்சிருக்க வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிசிக்கு நான் ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று ஆட் பண்ண போறேன்னு சொன்னால் இதுல இந்த ஹெட்ஃபோன் என்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கும். இந்த ஹெட்ஃபோனை நான் ட்ராக் பண்ணி வந்து எந்த இடத்துல வச்சாலுமே இது உங்களுக்கு சூட்டா அந்த இடத்துக்கு போய் செட் ஆகாது, சரியான இடத்துல வைக்கணும். இந்த ஹெட்ஃபோனுக்குரிய அந்த போர்ட்டுக்கு நேர நான் இந்த அரோமாக்கு கொண்டு போன உடனே எனக்கு அந்த டிவைஸை கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இங்க எனக்கு ஹெட்ஃபோன் அட் ஆயிட்டு சேம் டைம் இந்த ஐக்கன்லையும் இந்த ஹெட்ஃபோன் அட் ஆனதை நாங்க பார்க்கலாம். சேம் டைம் மைக்ரோஃபோன் ஒன்று ஆட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் மைக்ரோஃபோன் ஐக்கன் இங்க இருக்கு. மைக்ரோஃபோனையும் கொண்டு வந்து சரியான போர்ட்ல நாங்க கனெக்ட் பண்ணி அதுக்கான கனெக்ஷனையும் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இங்க மைக்ரோஃபோனும் ஆட் ஆயிருக்கு. இப்படி நிறைய பார்ட்ஸ் நாங்க அடிஷனலா இங்க ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. தென் இதை க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலா டிஃபால்ட்டா இருக்கிற பிசியை விட இந்த பிசியில இந்த பார்ட்ஸ் வந்து அடிஷனலா இருக்கு, ஹெட்ஃபோன் மைக்ரோஃபோன். ஸோ இப்போ இந்த பார்ட்ஸ் எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொன்னா ஜஸ்ட் நாங்கள் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இல்லாமலும் செய்யலாம். இது ஜென்ரலா நாங்க ஒரு பிசியில செய்யக்கூடிய பார்ட்ஸ் ஆட் பண்ற ஒரு ஆக்டிவிட்டி. தென் நான் இதுல இந்த ஈதர்நெட் போர்ட்டை வந்து ரிமூவ் பண்றேன். இதுல பிடி ஹோஸ்ட் என்எம் 1CFE என்ற நேம்ல இருக்க போற இந்த போர்ட்டை நான் ரிமூவ் பண்ணி இங்க வைக்கிறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிசியை ஒன் பண்ணிட்டு நாங்க ஏதாவது ஒரு கனெக்ஷன் ஒன்றை கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லிக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லிக்கல. இந்த கனெக்ஷனை இந்த பிசில கிரியேட் பண்ணிக்க எனக்கு யூஎஸ்பி போர்ட் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு, ஈதர்நெட் போர்ட் இல்ல. பட் இந்த பிசி டிஃபால்ட்டா நான் எடுத்த பிசில ஒரு ஃபாஸ்ட் ஈதர்நெட் போர்ட் ஒன்று அவைலபிளா இருக்கு. ஸோ ஜென்ரலா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், ஒரு பிசி ஒன்று நாங்க இங்க பேக்கெட் ரேசர்ல எடுத்து கன்ஃபிகர் பண்ணிக்கல டிஃபால்ட்டாவே ஒரு ஈதர்நெட் போர்ட் எங்களுக்கு வரும். அதை ரிமூவ் பண்றேன்டா ரிமூவ் பண்ணலாம், வைஃபை கார்டு ஆட் பண்றேன்டா வைஃபை கார்டு ஆட் பண்ணி கொள்ளலாம். இது ஜென்ரலா உங்களுக்கு தெரிய வேண்டிய சில விஷயம். ஸோ நான் இந்த இடத்துல எங்களுக்கு ஈதர்நெட் போர்ட் தேவை என்றபடியால நாங்க ரெண்டு பிசி எடுக்க போறோம். ரெண்டு பிசியுமே டிஃபால்ட்டா எங்களுக்கு ஈதர்நெட் போர்ட் இருக்கிற மாதிரியான பிசியா இருக்க வேணும். ரெண்டு பிசி இங்க எடுத்து வச்சிருக்கிறேன். ரெண்டு பிசிக்குமான கனெக்ஷனை செக் பண்ணி நாங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி சேம் டிவைசஸை கனெக்ட் பண்ணிக்கல எங்களோட கனெக்ஷன்ஸ் வந்து எப்பவுமே கிராஸ் ஓவர் கனெக்ஷனா இருந்து கொள்ளணும் சேம் டிவைசஸ்ல. ஸோ இதுல கிராஸ் ஓவர் வயர் ஒன்று எடுத்து நான் இங்க ஈதர்நெட் போர்ட்ல இருந்து அகைன் இங்க இருக்க போற ஈதர்நெட் போர்ட்டை கனெக்ட் பண்ணி கொள்றேன். எங்களோட போர்ட் எல்லாமே ஆக்டிவ்ல இருக்கு, கிரீன் கலர் சிக்னல் வந்து இங்க இண்டிகேட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு பிசிக்குமான ஐபி அட்ரஸஸ் நான் கன்ஃபிகர் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி கன்ஃபிகர் டேப்ல இருக்க போற டெஸ்க்டாப் டேப்ல இருக்க போற ஐபி கன்ஃபிகரேஷன்ல வந்து IPv4 அட்ரஸ் டைப் பண்ணிக்கொள்றேன். 192.168
68.4.1 இது ஒரு ஐபி அட்ரஸா கன்ஃபிகர் பண்ணிக்கொள்றேன். தென் சப்நெட் மாஸ்க் 255.255.255.0 கீழே எதுவுமே நான் ஃபில் பண்ணல. தென் இந்த பிசியை கிளிக் பண்ணி அகைன் திரும்ப டெஸ்க்டாப் மோட், தென் ஐபி கன்ஃபிகரேஷன், ஐபி அட்ரஸ் 4.1 என்று முதல் கொடுத்தாங்க, இப்ப 2. தென் நீங்க சப்நெட் மாஸ்க் அகைன் க்ளோஸ் பண்றேன். ஐபி அட்ரஸ் கன்ஃபிகர் பண்ணி முடிச்சு. ஸோ இப்போ இந்த பிசில இருந்து இந்த பிசிக்கான பேக்கெட் ஒன்றை சென்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முதல் நான் இதை லாஜிக்கல் டயக்ராமா தான் செக் பண்ணி கொண்டு வரேன். இதை பிசிக்கல் டயக்ராமா கூட செக் பண்ணலாம். பிசிக்கல் டயக்ராமா செக் பண்ற இந்த நேரத்தில் நாங்க இதுல பிசிக்கல் ஆப்ஷனை கொடுக்கலாம். ஸோ இந்த பிசிக்கல் ஆப்ஷனை கொடுத்து நீங்க பார்க்கல ஒரு ரூமில நாங்க 2 பிசியை கனெக்ட் பண்ணி இருக்கிறோம் மாதிரி காட்டுங்க. ஸோ இது செகண்ட் ரூம், தேர்ட் ரூம் என்று சொல்லி பிசிக்கலா நாங்கள் கிரியேட் பண்ற எல்லாத்தையுமே பிசிக்கல் வைஸாவே நாங்க செக் பண்ணி கொண்டு போகலாம். இது ஜென்ரலா எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இது ஒரு பிசிக்கல் டயக்ராம் மாதிரி நாங்க வியூ பண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த இடத்துல இந்த பிசில இருந்து இந்த பிசிக்கு ஒரு கனெக்ஷனை செக் பண்ண போறோம். அதுக்காக நான் சிம்பிள் பிடியு, ஸோ மெயில் ஐக்கனை நான் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் பிசி அண்ட் டெஸ்டினேஷன் பிசி இதை கிளிக் பண்ணிக்கொள்றேன். தென் இதை சிமுலேட் பண்ணி பார்க்கறதுக்காக சிமுலேஷன் டேப் இங்கே ஆன் பண்றேன். இதை நாங்க பிளே பண்ணி பார்க்கல இங்க இருக்கிற டேட்டா பேக்கெட் இங்க போகுது. தென் அதிண்ட அக்னாலேஜ்மெண்ட் திரும்ப இவருக்கு கிடைக்கும். ஸோ சக்சஸ் ஆன கனெக்ஷன் ஒன்று நாங்க பில்ட் பண்ணி இருக்கிறோம் 2 பிசிக்கு இடையில. இதுதான் பிசி டு பிசி கனெக்ஷன் என்று கன்ஃபிகர் பண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த இடத்துல நான் இந்த 2 கனெக்ஷனையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஸ்விட்ச் டு ஸ்விட்ச் எப்படி நாங்க ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி இருக்கிற இவ்வளவு பார்ட்டையுமே நான் ரிமூவ் பண்ணிக்கொள்றேன். இந்த இடத்துல 2 சுவிட்சஸ் கனெக்ட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வரும். பிகாஸ் ஒரு சுவிட்ச் என்று நாங்கள் இங்க எடுக்கல. இங்க ஒரு சுவிட்ச் ஒன்று எடுத்துக்கொள்றேன் 2960 சுவிட்ச். இந்த சுவிட்சை ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்கல எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். கன்ஃபிகர் மோட் வந்து பார்த்தோம்னு சொன்னா எங்களோட இன்டர்ஃபேஸஸ் வந்து 1 2 3 and இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு இருக்க போற இன்டர்ஃபேஸஸ் இந்த நம்பர் 24 மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த சுவிட்சை நாங்க எடுத்த உடனே இந்த சுவிட்சின் கன்ஃபிகரேஷன் மோட் போய் பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு அவைலபிளா இருக்க போற சுவிட்சஸ் இந்த நம்பர்ஸ் 24 போர்ட்ஸ் தான் எங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதை நாங்க எங்க செக் பண்ணி கொள்ளலாம்னு சொன்னா ஒரு கேபிள் ஒன்று எடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிக்கல எங்களுக்கு 24 போர்ட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. தென் அடிஷனலா இருக்கிற 2 ஜிகாபிட் ஈதர்நெட் போர்ட் அவைலபிளா இருக்கு. சப்போஸ் 24 கம்ப்யூட்டர்ஸை விட அதிகமான எண்ணிக்கையான கம்ப்யூட்டர்ஸ் எங்களுக்கு வருமா இருந்தா நாங்க ஒரு சுவிட்சை வச்சு கன்ஃபிகர் பண்ண இயலாது. 2 சுவிட்ச் எடுத்து வச்சு கனெக்ஷனை கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வரும். ஸோ அப்படியான சான்சஸ் எங்களுக்கு வரைக்குள்ள எப்படி அதை கனெக்ட் பண்ணுவோம்ன்றது தான் இந்த வீடியோல நாங்க அடுத்ததா பார்க்க போற விஷயமா இருக்கு. ஒரு சுவிட்ச் நான் இதில் எடுத்திருக்கிறேன். செகண்ட் சுவிட்சும் எடுத்துக்கொள்றேன். அந்த சுவிட்சும் வந்து சேம் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்லேயே இருக்க போற சுவிட்சா கன்சிடர் பண்ணிக்கொள்வோம். நாங்க இங்கே ஒரு 2 அல்லது 3 பிசி எடுத்துக்கொள்வோம். இந்த 3 பிசி மாதிரி எங்கள்ட்ட ஒரு 24 பிசிஸ் நாங்க கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம்னு எடுப்போம். இந்த பிசி எல்லாத்தையும் ஜாயின் பண்றதுக்கு இந்த சுவிட்சில் இடம் காணாது. ஒரு 34 கம்ப்யூட்டர்ஸ் சொல்லி 24 கம்ப்யூட்டர்ஸ் தான் இந்த சுவிட்சில் நாங்க கனெக்ட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ்ட்ராவா இருக்கிற 10 கம்ப்யூட்டர்ஸையும் நாங்க மெட்ட சுவிட்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்க 2 கம்ப்யூட்டர் நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு இந்த சுவிட்சோட கனெக்ஷனை கிரியேட் பண்றதுக்காக நாங்கள் இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் எடுத்துக்கொள்வோம். ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிளை கிளிக் பண்ணி தென் ஸ்விட்ச் இந்த ஃபாஸ்ட் ஈதர்நெட் ஃபர்ஸ்ட் போர்ட்டோட இந்த பிசி, அகைன் ஃபாஸ்ட் ஈதர்நெட் 2ஓட இங்க இருக்க போற இந்த பிசி, ஃபாஸ்ட் ஈதர்நெட் 3ஓட இங்க இருக்க போற இந்த பிசி, இப்படி ஒரு 24 கம்ப்யூட்டர்ஸ் நாங்க ஜாயின் பண்ணலாம். சேம் ஆஸ் செகண்ட் சுவிட்சில் இருக்க போற ஃபாஸ்ட் ஈதர்நெட் 1ஓட இங்க இருக்க போற ஃபர்ஸ்ட் பிசி, செகண்ட் சுவிட்ச் இந்த ஃபாஸ்ட் ஈதர்நெட் 2ஓட இங்க இருக்க போற இந்த செகண்ட் பிசி என்று கனெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு, ஸோ இங்க பிளேசஸ் இல்லாதபடியால இன்னொரு சுவிட்சை கிரியேட் பண்ணிட்டு 2 சுவிட்சஸ் சேம் டிவைசஸா இருக்கிறபடியால நாங்க 2 சுவிட்சஸையும் கனெக்ட் பண்றதுக்காக கிராஸ் ஓவர் கனெக்ஷனை தான் கிரியேட் பண்ணிக்கொள்வோம். இந்த சுவிட்சில் இருக்க போற ஃபாஸ்ட் ஈதர்நெட்ல இருந்து தென்
இந்த சுவிட்சில் இருக்க போற ஒரு ஃபாஸ்ட் ஈதர்நெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் கனெக்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். இது இந்த இடத்துல இருந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டா சக்சஸ்ஃபுல்லா போதான்னு செக் பண்ண வேண்டியதான் எங்களோட ஆக்டிவிட்டியா இருக்கும். ஸோ இதுஇந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சரை வியூ பண்ணுவோமா இருந்தா ஒரே ரூம், ஒரே பில்டிங் ரூம்ல தான் நாங்க இந்த கனெக்ஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து இந்த சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 2 சுவிட்சஸ் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். இது தென் இந்த இடத்துல ஒரு பிசியில இருந்து இன்னொரு பிசிக்கு டேட்டா பேக்கெட்டை நாங்க டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு சொன்னால் ஐபி அட்ரஸ் கன்ஃபிகர் பண்றது கட்டாயம். ஐபி அட்ரஸ் கன்ஃபிகர் பண்றதுக்காக டெஸ்க்டாப் மோட்ல போயிட்டு ஐபி கன்ஃபிகர்ன்ற டூல்ல வந்து 192.168 இந்த அட்ரஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். 23.1 இது வந்து ஒரு ஐபி அட்ரஸ் நான் இங்க எடுத்திருக்கேன். தென் சப்நெட் மாஸ்க் 255.255.255 ஜீரோவாவே இருக்கு. தென் ரெண்டாவது கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் மோட், தென் ஐபி கன்ஃபிகரேஷன் 23.2 சப்நெட் மாஸ்க் இப்படி எடுத்துக்கொள்றேன். தென் தேர்ட் பிசி டெஸ்க்டாப் மோட் ஐபி கன்ஃபிகரேஷன் 192.168.23.1 தென் சப்நெட் மாஸ்க். இங்க இருக்கிற ஐபி அட்ரஸுக்கு 3 என்று சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். ஆல்ரெடி 1 கொடுத்தபடியால 3. ஸோ 3 பிசிக்கும் 1 to 3 என்று ஐபி அட்ரஸ் கன்ஃபிகர் பண்ணியாச்சு. செகண்ட் சுவிட்சில் இருக்கிற அடுத்த பிசி ஐபி அட்ரஸ் கன்ஃபிகர் பண்ண போறோம். 192.168.23.4 அப்படி என்று வச்சுக்கொள்வோம். ஒரு 10 என்று வச்சுக்கொள்வோம். 10 இங்க ஸ்டார்ட் ஆகும். தென் இந்த பிசி ஐபி அட்ரஸ் திரும்ப டெஸ்க்டாப் மோட் ஐபி கன்ஃபிகர், தென் 11. தென் சப்நெட் மாஸ்க்கும் இதில் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்றேன். இப்போ எங்களோட எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே ஐபி அட்ரஸால கனெக்ஷன்ல இருக்கு. இந்த இடத்துல இந்த கன்ஃபிகரேஷனை நாங்க செக் பண்றதுக்காக 2 பிசி இடையிலான கனெக்ஷனை சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் சிமுலேஷன் மோடுக்காக. ஸோ இதுல மெயில் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்க போற 192.168.1.1 அப்படி என்று சொல்லி 23.1 என்ற இந்த பிசில இருந்து நாங்க செகண்ட் சுவிட்சில் கனெக்ட் பண்ணி இருக்கிற லாஸ்டான பிசி 192.168.23.11 என்ற பிசிக்கு ஒரு பேக்கெட் ஒன்றை சென்ட் பண்ண போறோம். இங்க இருந்து மெயில் ஐக்கன் நாங்க கிளிக் பண்ணியிருக்கிறோம். தென் இதை ரன் பண்ணி பார்ப்போம் சிமுலேட் ஆகி எவ்வளவு தூரம் இது சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுதுன்னு சொல்லி. இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணிக்க இனிஷியலா இந்த பேக்கெட் வந்து சுவிட்சுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. இந்த சுவிட்ச்ல இருந்து செகண்ட் சுவிட்சுக்கு டிராவல் ஆகுது டேட்டா பேக்கெட். தென் செகண்ட் சுவிட்ச்ல இருந்து செகண்ட் சுவிட்ச்ல இருக்க போற இந்த பிசிக்கு இந்த கனெக்ஷன் வந்து டேட்டா பேக்கெட் சக்சஸ்ஃபுல்லா வந்தது. அகைன் ஃபீட்பேக் வந்து சேம் சுவிட்சுக்கு டிராவல் ஆகி அங்க இருந்து முதலாவது சுவிட்சுக்கு எங்களுக்கு இந்த டேட்டா பேக்கெட் வருது. அதுல இருந்து எது சோர்ஸ் பிசியோ அங்க வந்து டேட்டா டிராவல் ஆகிருக்கு. ஸோ சக்சஸ்ஃபுல்லான ஒரு பேக்கெட் வந்து டிராவல் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ இதுதான் ஒரு சுவிட்ச் டு சுவிட்ச் எப்படி கனெக்ஷனை கிரியேட் பண்றதுக்கான ஒரு வீடியோ வந்து இந்த செஷன்ல நாங்க பார்த்துருந்தோம்.